ரணகலத்திலும் ஒரு கிலுகிலுப்பா, மனசாட்சியற்ற மிருகத்தனமான செயல். அவனவன் உயிரை காப்பாற்ற ஓடிக்கொண்டிருக்கும் வேளையில் பாலியல் சீண்டலில் செய்த கும்பல் பார்ப்போரை கொந்தளிக்கச் செய்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் வெள்ளம் சூழ்ந்த சாலையில் மோட்டார் சைக்கிளில் பின்னால் அமர்ந்திருந்த பெண்ணை ஒரு கும்பல் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தின் வீடியோ வைரலாகி பெரும் கண்டனத்திற்கு உள்ளாகியுள்ளது. லக்னோவில் உள்ள தாஜ் ஹோட்டல் பாலத்தின் கீழ் புதன்கிழமை இந்த சம்பவம் நடந்துள்ளது. வீடியோவில் இருசக்கர வாகனத்தில் கணவன் மனைவி இருவரும் ஆற்று வெள்ளத்தில் அவசரமாக தப்பித்தோம் பிழைத்தோம் என்று உயிரை கையில் பிடித்தபடி சென்று கொண்டிருந்த போது அவர்களை கேலி கிண்டல் செய்து இருசக்கர வாகனத்தை பின்னாடி இருந்து இழுத்தும் பின்புற இருக்கையில் அமர்ந்திருந்த பெண்ணை கீழே தள்ளி பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி கடும் கண்டன குரல்களை நாடெங்கிலும் எழுந்துள்ளது. இது குறித்து காவல்துறையினர் அலட்சியம் காட்டியதால் உள்ளூர் காவல் துணை ஆணையர், கூடுதல் துணை காவல் ஆணையர் மற்றும் உதவி துணை காவல் ஆணையர் ஆகியோர் உடனடியாக தங்கள் பதவிகளில் இருந்து நீக்கப்பட்டனர். மேலும் உள்ளூர் காவல் அதிகாரி, புறக்காவல் நிலையத்தின் பொறுப்பாளர் மற்றும் புறக்காவல் நிலையத்தில் இருந்து அனைத்து காவல்துறையினரும் நீக்கப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்றம் செய்தவர்களின் இருவரை மொத்தம் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் குற்றம் சாட்டப்பட்டவர்களை அடையாளம் காண 3 போலீசார் குழுக்கள் அமைக்கப்பட்டிருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது.